முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி செய்ய போறேன். இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய அளவுல சந்தோஷம் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. சொந்த வீட்டோட சுகமாக சந்தோஷமாக செல்வ வளமாக நீ வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாய் தானே? இதோ உன் ஆசையை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பதற்காகவே இந்த முருகன் நான் வந்துட்டேன். உனக்கு சொந்த வீடு அமைஞ்சு நீ சுகமாக வாழணும், நீ நினச்ச காரியம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கணும்னு நினச்சினா நான் சொல்கிறத தினமும் ஒரு 15 முறை சொல்ல பழகு. அதை விட நீ எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்து பார்த்து படிச்சினா கூட அது இன்னும் சிறப்பாகவே இருக்கும். இதை மனப்பாடம் செஞ்சு தினமும் ஒரு 15 முறை காலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்போது வேணும்னாலும் சொல்லலாம். அதாவது, ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா ஹ்ரீம் காரிய சித்தித்ராயே நமோ நமக. நீ நினச்ச காரியம் சித்தியாகணும், வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் இதை சொல்ல சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா ஹ்ரீம் காரிய சித்தித்ராயே நமோ நமக. இதை தினமும் சொல்லு. கண்டிப்பா நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கூட தீர்ந்து உனக்கு சரியாக சாதகமாக சந்தோஷத்தை தரும் விஷயமாக அதுவே மாறிடும் என் செல்வமே. எந்த விஷயத்தில் நீ வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கியோ, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கியோ, அதில் உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு உன்னை நகர்த்தி கூட்டிகிட்டு போக போகிறேன். உன்னுடைய குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் இப்போது உனக்கு ஒரு மனத்தெளிவை கொடுக்க போகிறேன். உன் மனசில் இருந்த கேள்விகள் அனைத்துக்கும் பதிலாக இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்க போகுது. உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் இனி எல்லாத்தையும் என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு நல்ல விதத்தில் நடத்தி முடிக்க போகிறேன். உன்னை பார்த்து உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் கவலைப்படுறாங்க. நீ இப்படி இருக்கியே, உன் வாழ்க்கை எப்படி ஆகுமோன்னு இருக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய அவங்க சிந்தனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு வெற்றியையும் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்வமே. இனி எந்த குறையும் இல்லாமல், எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாமல் உன் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். இப்போது நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், உன் வாழ்க்கையில் எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் அத்தனையையும் சரி செஞ்சு கண்டிப்பாக நான் மேலே உன்னை உயர்த்தி காட்டுவேன். இனி ஒரு விஷயம் கூட உன் வாழ்க்கையில் தாமதமாக விடமாட்டேன். உனக்கு அவநம்பிக்கையை கொடுத்து பயமுறுத்திய அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையே மாறப்போகுது. உனக்கான முன்னேற்றம் வந்து சேரப்போகுது. உன் கனவை நனவாக்கி உன் பயத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எதை தவிர்த்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமோ அதை தவிர்த்து தூக்கி போட்டுடு. எதை நினச்சா உன் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குமோ, எதை நினச்சா உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்குமோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டினா போதும். உனக்குள்ள இந்த உலகம் சில ஆசைகளை உருவாக்கி அதில் உன்னை சிக்க வைக்க முயற்சி செய்யும். எந்த ஆசை இன்பத்தை தருமோ, எந்த ஆசை மகிழ்ச்சியை தருமோ, எது உனக்கு வெற்றியை தருமோ அதை மட்டும் நினச்சினா போதும். துன்பம் தரக்கூடிய, பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய, ஆபத்தை வரவழைக்கக்கூடிய ஆசைகள் எதிலும் நீ மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக இருக்க கற்றுக்கோ என் செல்வமே. உன் வேலை பளுவையும் மன வருத்தத்தையும் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில் நிரந்தர நிம்மதிக்காக போராடிக்கிட்டு இருக்க உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். என்னை நம்பும் உனக்கு இனி எந்த வகையிலும் துன்பத்தை வரவிட மாட்டேன். உன் துன்பத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உன்னை வலிமை உள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன். நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் இப்போது உன் வீட்டு வாசலை வந்து நின்று யாசகம் கேட்கும்படி செய்ய போகிறேன். அவங்க முன்னால் நீ மிகப்பெரிய ஆளாக ஜெயிச்சு உயர்ந்து மலை போல பிரம்மாண்டமாக நிற்க போகிற. எல்லாமே
இனி உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் உனக்காக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் பயத்தையும் வருத்தத்தையும் கவலையையும் குழப்பத்தையும் போக்கி இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எதை செஞ்சு முடிக்க முடியாதுன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அதை நீ சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுக்குறேன். என்னை நம்புனினா இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். தன்னம்பிக்கையோடு நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுவேன். இறை பக்தி கொண்ட உன் வாழ்வில் இனி எல்லாமுமாக நான் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். அது இதுன்னு எல்லா விஷயங்களையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா கவலைகள் ஒருபோதும் முடிவுக்கு வராது என் செல்வமே. நேற்று நடந்ததெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சுன்னு அதை பற்றி யோசிக்கிறத இன்னைக்கு நிறுத்திக்கோ. இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அந்த விஷயங்களில் கவனத்தை வச்சு உன் வேலைகளை சிறப்பாக செய்ய ஆரம்பி. எந்த விதத்திலும் கவலைகள் உன் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு இடம் கொடுத்துராதே. என்னை மனசார நம்பக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். உன் மன தூய்மைக்கு ஏற்றாற் போல உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுத்தேன் அல்லவா? இதோ இப்போதே இந்த நொடியிலிருந்தே உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீர ஆரம்பிக்கும். இனிமேலாவது பேசும் வார்த்தைகளை நீ கவனமாக கையாள கற்றுக்கோ. தேவையில்லாமல் நான் உனக்கு நல்லதே செய்ய மாட்டேனேன்னு என் மேலேயே சந்தேகப்படாத. பயத்தையும் கவலையையும் போக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தோட வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் வருமானத்தை பெருக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். நேர்மறை எண்ணத்தோட நீ வாழ்க்கையை வாழும்போது எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். உனக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போக வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் பொருளாதாரத்தை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன். கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு கவலைகளை உனக்குள்ள சுமக்க வேண்டாம். எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு வேண்டாம் என் செல்வமே. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செஞ்சிடறேன். இப்போது காலமும் நேரமும் உனக்கு ஆதரவாக சாதகமாக இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக வெற்றி வாழ்க்கையாக மாற்றி தர்றேன். இதுவரைக்கும் நான் உனக்கு கொடுத்த வாக்கு எல்லாமே உண்மையானது தான். கண்டிப்பாக நான் கொடுத்த வாக்கை மீறவோ மாறவோ மாட்டேன். நான் உனக்கு வாக்கு கொடுத்தது போலவே இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க தான் போகுது. நீ என்கிட்ட கேட்டதை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காம இரு. முழு மனசோட எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக முடிச்சு தரேன். நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓம் சரவணபவன் இப்போது பதிவு போடு. நீ எடுத்து எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் உன் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றும் விஷயமாக மாறும். கண்டிப்பாக இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ என்கிட்ட கேட்டதை விட இப்போ நான் உனக்கு தரப்போகிற வாழ்க்கை பெருசு. பொறுமையோடு இருந்தாலே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். இன்னும் உன் வாழ்க்கையில் நீ பல மடங்கு சந்தோஷத்தோடு வாழும்படி செய்ய போகிறேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல விஷயங்களை நான் உனக்காக நடத்தி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசையும் உன் வாழ்க்கையும் நீ முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிடு. நீ அடுத்தவங்க கிட்ட அதையும் இதையும் எதிர்பார்த்து ஏமாந்து போனதும் வருத்தப்பட்டதும் எல்லாமே போதும். என் அன்பு குழந்தையான உனக்கு என்ன தேவையோ அதை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை சிறப்பாக நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ. உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனிமே நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீ நினச்சதெல்லாம் நடக்கும். உன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நம்பி முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும் உனக்காக எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன்.
வாழ்க்கையை நினைச்சு வெறுப்போ சலிப்போ கொள்ளாம வாழ்க்கையில வெற்றி பெற்று உயர்ந்து நிற்போன்ற நம்பிக்கையோட உனக்கான வேலைகளை நிம்மதியாக செய்ய பழகு. உனக்கான காலம் நிச்சயமாக வரும். உன்னை யாரும் ஏமாத்திட்டு வாழ்க்கையை நல்லபடியா நிம்மதியா வாழும்படி விட்டுட மாட்டேன். ஏமாத்தினவங்க வாழ்க்கையில ஒருபோதும் ஏற்றம் பெற முடியாது என் செல்வமே. அன்பை வைத்து ஏமாத்தினவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமும் கிடையாது. அன்பால் ஏமாந்து போயிருக்கும் நீயும் ஒருபோதும் தோத்து போகவோ அழிந்து போகவோ நான் விட்டுட மாட்டேன். ஏன்னா உண்மையான அன்பை விட இந்த உலகத்தில் பெருசான நிரந்தரமான விஷயம் நீ எதுவுமே இல்லை. எல்லாரிடமும் அன்பு காட்டிய உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். இதுவரைக்கும் துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கையை சரி செஞ்சு இப்போது கனவில் கூட காணாத இன்ப வாழ்க்கையாக உன் கைகளை ஒப்படைக்கிறேன். உன் கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்துக்கு துரத்தி அனுப்பிடுறேன். என்னை நம்பி வாழும் உனக்காகவே இப்போது ராஜ வாழ்க்கையை தொடங்கி வைக்க போறேன். நீ மகிழ்ச்சியோட மன நிறைவோட வாழும்படி இந்த முருகன் செய்ய போறேன். இனிமே உன் வாழ்க்கையில துயரம் என்பதே இருக்காது என் செல்வமே. உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நல்லபடியாக உன் அப்பன் முருகன் நானே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன்.